அதிகாரமற்ற அடிமை மக்கள் நாம். எப்படி நாம் அதிகாரமற்று கிடைக்கிறோம், எப்படி அடிமையாக கிடைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளவே வேண்டியதில்லை. இந்த அரசியல் நிலைப்பாட்டை உற்று நோக்கினாவே போதும். அப்படித்தான் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன செய்யலாம், எதை செய்தால் நாம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற முடியும், இங்கே நமக்கான ஆட்சியும் நமக்கான வாழ்க்கையும் எப்படி உருவாக்க முடியும், நாளைய தலைமுறை எப்படி நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். விடயத்தை காண்போம். வாருங்கள் காணொளிக்குள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே அதிகாரத்தையும் ஆட்சியையும் நாம் யார் கையிலோ கொடுத்துவிட்டு நமக்கான வாழ்வியலையும் நமக்கான அதிகாரத்தையும் அவர்களிடத்தை கெஞ்சி கொண்டு மண்டியிட்டு கொண்டு அழுது புரண்டு கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் உணர வேண்டும் மக்களை. சும்மா இந்த 500 1000 எலெக்ஷன் வர டைம்ல, தேர்தல் வர நேரத்துல போய் நம்ம வாங்கிட்டு யாரு அதிகமா காசு தந்தாங்களோ அவங்களுக்கு சத்தியம் பண்ணி ஓட்ட போட்டுட்டு சத்தியம் இல்லாத நீதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவாக உணரணும். இதுக்கு மேலையும் நாம இப்படிதான் இருப்போம். 500க்கும் 1000க்கு ஆசைப்பட்ட பஞ்ச பரதேசிகளாக நாம் இப்போ ஓட்டு போட்டு கொண்டு இருந்தோம். அப்படின்னா விழிப்புணர்வு நம்ம அடையல அப்படின்னா இனியும் தமிழினத்தை தமிழர்களை காப்பாற்ற முடியுமானா தெரியாது. சரி, இதுக்கெல்லாம் என்ன விடயம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விடயம்தான். 1000 மண்பங்கள் 1000 காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாத்தையும் விட்டு அழிச்சிட்டு தமிழர்கள் என்ற ஒற்றை சொல்லி ஜாதி மதம் இனம் வேறுபாடு அற்று நாம் ஒற்றை தமிழர்களாக நாம் தமிழராக நிற்க வேண்டும். அதை விடுத்து நாம இவ அந்த ஜாதிக்காரன் இவ இந்த மதத்துக்காரன் நம்ம இன்னுமே பிரிவினை பேசிக்கிட்டு நமக்குள்ள ஒற்றுமை ஆகாம நாம பிரிஞ்சு கிடந்தோம் அப்படின்னா நம்முடைய வேற்றுமையே இவர்கள் நம்மளை அடிமைகளாக வைத்திருக்க காரணமாக மாறிவிடும். அப்போ நமக்குள் இருக்கிற வேற்றுமையை பிளந்து தவர்த்து எரிந்து நாம் ஒற்றுமையாக ஒரு மனதாக நாம் தமிழர் என்ற ஒற்றை சொல்லிற்கு நாம் ஒருங்கிணைந்து நாம் ஒரு அரசியல் புரட்சியை, அரசியல் அடிப்படை மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்போ இங்கு எந்த மாதிரியான ஆட்சி வேணும், எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடு வேணும், எந்த மாதிரியான அரசியல் கொள்கை வேணும், எந்த மாதிரி அரசியல் தலைவன் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தீர்மானிக்கணும். இலங்கையில் அடிக்கிறாங்க, ஆந்திராவில் அடிக்கிறாங்க, கேரளாவில் அடிக்கிறாங்க, கன்னடத்தில் அடிக்கிறாங்க, இங்க வடக்கடங்கள்லாம் நம்பூர்ல அடிக்கிறாங்க. அப்ப நாம எப்போ ஒன்றுபடுவது, எப்ப ஒன்றுபடுவது? அப்போ நமக்குள்ள ஒற்றுமையே இல்லாமல் நாம் சிதைந்தொழிந்து கிடந்தால் நாளைய தலைமுறை நமக்கானதல்ல. அடுத்தவன் தான் ஆண்டுட்டு இருப்பான். இங்கே ஆள வருபவர்கள் அத்தனை பேத்துக்கு ஒரே கனவுதான், நம்மை ஆள வேண்டும், நம்மை ஆட்சி செய்ய வேண்டும், நம்மளை அடிமைகளாக வைத்து அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்திற்காக சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சுழற்சியாக இருக்கும். சரி, இதற்கு தீர்வு ஒரே தீர்வுதான். எப்படிப்பட்ட தீர்வு? நமக்கான, நம் மண்ணிற்கான, நம் நிலத்திற்கான ஆட்சியும் அதிகாரமும் யார் கைப்பற்றுவது? ஒரு சொந்த நிலத்தின் மகனாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நிலத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய பற்றும்
பாசம் பெரிதளவு இருக்கும். அதை நேசித்து அந்த மண்ணை குளிபறித்தால் என் இதயத்தில் குளிபறித்த மாதிரிங்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். இங்கே மலையவே வெட்டிட்டு போறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆத்துல இருக்கிற மணல் எல்லாமே அள்ளிட்டு போறாங்க. நமக்குன்னு நினைச்சீங்களா? நம்ம கிராமத்துக்கும் நம்ம ஊருக்கும் கொண்டாந்து போடுறாங்க நினைச்சீங்களா? கிடையாது. அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போய் போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மலைகளை வெட்ட அதிகாரம் இருந்தும் மலைகள் இருந்தும் அவர்கள் நாங்கள் வெட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இங்கே இருந்து வெட்டப்பட்ட மலைகளின் கனிம வளங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களது விற்பனைக்கு வாங்குதலுக்கு சோடை போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இங்க விற்பவன் யார்? தமிழனா? கிடையாது. வாங்குபவன் யார்? தமிழனா? கிடையாது. அப்போ இங்கு விற்பதும் வாங்குவதும் நமக்கான தமிழன் இல்லை என்பதனால் மட்டுமே நமது வழியை அவர்களால் உணர முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இதையெல்லாம் விற்று அவர்கள் குடும்பத்திற்கும் அவருடைய தலைமுறைக்கும் 7 தலைமுறைக்கும் சேர்த்து வைத்து தின்று கொழுத்து நம்மை அடிமைகளாக வைத்து ஆள வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையிலேயே அவர்கள் செயல்படுகிறார்கள். எல்லா பக்கம் அடிச்சாலும் நம்ம தான் கைதாகிறோம், நம்ம தான் போய் மாற்றோம், நம்ம தான் சிக்கிறோம். அதுல ஒரு மனதளவு ஒரு துளி அளவாவது ஈரம் இறக்கம் எங்காச்சும் இவங்க கிட்ட இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அண்ணன் சீமான் மேடைய கத்துறாரு, தெருவா கத்துறாங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் திருமுனை பிரச்சாரமாக கத்துறாங்க, துண்டறிக்கை கொடுக்கறாங்க. நமக்கான ஆட்சியை நாம் உருவாக்க வேண்டும், நமக்கான அதிகார வலிமையை நாம் கைப்பற்ற வேண்டும். அல்லாது நாம் நமக்கான அதிகாரத்தில் அமர முடியாது. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாளைய தலைமுறை நமக்கானதா இருக்காது. அப்போ இங்கே இந்த நிலத்திற்குரிய தலைவன் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பழனி பாபா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன உணர்வு கொள்ளாதே, இன பற்று கொள்ளாதே, இன வெறிகொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? பற்றுங்கிறது அடுத்தவன் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பிணைப்பு. உணர்வுங்கிறது வெறும் உணர்ச்சியே போயிடும். அந்த வெறி இருந்தா தான் நம்ம நமக்காக வாழ முடியும், நமக்கான ஆட்சியை அமைக்க முடியும், நமக்கான நல்ல உலகத்தை படைக்க முடியும். இப்ப இந்த தமிழ் மண்ணை, சொந்த நிலத்தை, தாய் நிலத்தை நேசிக்க வேண்டும், பூமியை நேசிக்க வேண்டும், இங்கே வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும். நேசமற்று பாசமற்று பற்றற்று எதுவுமே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி நம்ம இயங்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா இந்த பூமி சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். இப்பவே பல உயிர்கள், பல பறவை இனங்கள், பல விலங்கினங்கள் இல்லாம போயிடுச்சு. நம்ம எதிர்காலத்துல நமக்கு முன்னோர்கள் எப்படி விட்டுட்டு போனாங்களோ அது மாதிரி இந்த புதிய ஒரு நல்ல உலகத்தை படைத்து நம் தலைமுறைக்கு அவர்கள் கையில் கொடுத்து விட்டு போக வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இங்க வழிமுறை இருக்குதானா? கிடையாது. விவசாய நிலத்தை அழித்து தார் சாலை போடுவோம், விவசாய நிலத்தை அழித்து நாங்க விமான நிலையம் கட்டுவோம், விவசாய நிலத்தை அழித்து தொழிற்சாலைகள் கட்டுவோம், விவசாய நிலத்திற்கு உரிமை கேட்டு போராடுறவர்கள் மீது குண்டாஸ் போடுவோம். இப்படிப்பட்ட அரசியல் போக்குதான் இங்கே நிலவு. சரி, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழர்கள் தானே? தமிழர்கள் தான். ஆனால் அவர்களின் உயரதிகாரிகள் யார்? தமிழர்களா? அப்படிங்கிறது உற்று நோக்கணும். இது நமக்கான உரிமையை பத்தி பேசும். நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு நம்
அதாவது நம் இனத்தை ஈழத்து சொந்தங்களை கொன்றொழித்து நம்ம அந்த எப்படி சொல்றது ரணவேதனையா இருக்கு. அவ்வளவு பிணத்தின் மத்தியில் பிறந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி. அப்படி உருவான கட்சி எதற்காக உருவாச்சு? சம்பாதித்து உட்காந்து மாட மாளிகை கட்டி நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு போறதுக்காக. நம் தமிழ் இனத்தை தலைநிமிர வைக்க வேண்டும். நம் தமிழினத்தின் தலைமுறையை நாம் மிக தெள்ள தெளிவாக உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான மருத்துவம், அவர்களுக்கான அடிப்படை தேவையான குடிநீர், உணவு அத்தனையும் இங்கே இயற்கையானதாகவும் உண்மையானதாகவும் கிடைக்க வேண்டும். இங்கே எல்லாம் கார்பரேட், ஸ்பெயின் போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்கன்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு நிலத்தை பட்டா போட்டு வித்துட்டு நாம இங்கிருந்து காலி செஞ்சுட்டு போக வேண்டியதான் வெளியே. எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரா நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற பூமியாக, மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது. மண் செத்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கில் நிலக்கரி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரால நிலத்தின் அடியிலிருந்து எரிவாயு, இயற்கை எரிவாயு எடுக்கிறது. அப்ப இந்த மண்ணுல என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தையும் சதையும் நரம்பையும் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கும். ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இந்த நிலம் மாறப்போகுது. நாம இதைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எப்படி என்ன சொல்றது, கொஞ்சம் கூட எந்த ஒரு புரிதல் இல்லாம அன்றைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்களோ, எப்படி சொல்றது, இந்த ஓட்டுக்கு பரிசு பொருளா தருவாங்க, இந்தாங்க வச்சுக்கங்க இனாமா, இலவச பொருளா, வெள்ளி கொலுசு, குக்கரு, கோட்டரு, கோழி பிரியாணி, 500 ரூபா, 1000 ரூபா, வேட்டி சேலை, ஏற்காடு டூரு, கொட்டடியில டெய்லி சோறு, டெய்லி நல்ல நல்ல படங்கள். கொஞ்ச நாச்சி, அதாவது ஒரு ஒரு தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்கணும், தன்னுடைய பேத்தியை கட்டி கொடுக்கணும். அந்த மாப்பிள்ளை எப்படி என்ன வேலை செய்யறான்? ஐடியில் வேலை செய்யறானா? எவ்வளவு சம்பளம்? அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி? எத்தனை வருஷம் அந்த வேலை இருக்கும்? இதுக்கு மேல ஏதாச்சும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அந்த பையன் என்ன மாதிரி பல்பொடி விளக்குவான்? அந்த பையன் என்ன மாதிரி துணி போடுவான்? அவனுக்கு எத்தனை சொந்தம்? அவங்களுடைய நண்பர்கள் எந்த மாதிரி? அவனுடைய பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி? கார் வச்சிருக்கிறானா? பைக் வச்சிருக்கிறானா? வீடு வச்சிருக்கிறானா? பிள்ளைய நல்லா வச்சு சோறு போடுவானா? எல்லாமே விசாரிக்கிறீங்க. அவன் தொடர செப்பல்ல இருந்து போடுற கண்ணாடி வரைக்கும் எல்லாத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து, எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் இருக்கிறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்லி அந்த மாப்பிள்ளையை பிக்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சு வைக்கிறீங்க. தன்னுடைய புள்ளியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் உண்மையாலும் அது மன நிறைவான விடயம்தான், இல்லைன்னு சொல்லு. ஆனா இந்த தலைமுறை தாண்டி நாளைய தலைமுறையும் வாழக்கூடிய ஒரு தன்மையை பாதிப்பாகவோ அல்லது பயன்பாடாகவோ மாற்றக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை 500 ரூபாய் பணத்துக்கும் 1000 ரூபாய் பணத்துக்கும் சின்ன குவார்டர் பாட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் விட்டுட்டு போயிடுறீங்க. ஒரு செப்பல் வாங்க போனா அந்த செப்பல் காலில் கடிக்குதா? இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்குதா? இவ்வளவு சைஸ் இருக்குதா? கொஞ்சம் பெருல விரல விட கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு இருக்குதுங்க. கரெக்டா இருக்கிற மாதிரி நல்லா அப்படியே கூலா போற மாதிரி கால் வலிக்காத ஒரு செப்பல் தாங்கன்னு கேட்க தெரியுதுல்ல. ஒரு டீ வாங்குறப்ப டீல 1/2 டம்ளர் இருக்கு. ஏன் 1/2 டம்ளர் தான் டீ தரீங்க? ஏன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி தர மாட்டீங்களா? டிகாஷன் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, சர்க்கரை கொஞ்சம் சேர்த்தி போடுங்க. இதையெல்லாம் கேட்க தெரிஞ்ச நமக்கு அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வரப்ப, ஏங்க நீங்க இந்த மாதிரி கொள்கைகள் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கொள்கைகள் ஏன் வச்சிருக்கல? ஏன் எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விடயங்களை செஞ்சு தரல?
ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆண்டீங்க. எல்லா இடத்துலயும் நாங்க வந்து நின்றுக்கிறோம். எல்லா இடத்துலயும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் நின்று தானே எங்க சேவையை நாங்க பெற்று இருக்கிறோம். அப்புறம் எப்படி நாங்க மறுபடியும் உங்களுக்கே ஓட்டு போட்டா இதே மாதிரி இடர்பாடுகள் தொடர்ந்து நடக்குமே. சரி, உங்களுக்கான கொள்கை என்ன? எங்க கோயில்ல எங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும். எங்க வழக்காடு மன்றத்துல நாங்க எங்க வழக்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு எங்க தமிழ் மொழியில நாங்க வாதாடணும். எங்களுக்கு தேர்வுகள் அனைத்தும் தமிழ் மொழியில நடக்கணும். கல்வி முறை தாய்மொழி கல்வி முறையா இருக்கணும். இது எல்லாம் கேட்க தெரியாதா? நாளைய தலைமுறைக்கு எங்களுக்கு வந்து வளங்கள் அப்படியே இருக்கணும். மலைகளை வெட்டக்கூடாது, ஆத்து மணல் அள்ளக்கூடாது. அதுக்கு மாற்றா என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். இயற்கையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலைகளும் நிறுவக்கூடாது. பசுமை சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கான வழிகளை உருவாக்கணும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இளைஞர்கள், இளையவர்கள், படித்தவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும். நல்ல ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும். நல்ல ஒரு பொருளாதார கொள்கை, நல்ல கல்விக் கொள்கை, நல்ல மருத்துவ கொள்கை, நல்ல அடிப்படை வசதி கொள்கைகள், இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மைனாவே இயற்கை தான். இயற்கை அதுல என்ன இயற்கை வேளாண்மை? அப்போ இயற்கை வேளாண்மைனா செயற்கை வேளாண்மை இருக்குதா? இருக்குதுதான் அர்த்தம். மாற்றம் இல்லையே. செறிவூட்டப்பட்ட பழங்கள், விதை எடுக்கப்பட்ட பழங்கள், செறிவூட்டப்பட்ட அரிசி, இயற்கையா தாங்கப்பா. எங்களுக்கான உணவு முறை இயற்கையா தாங்க அப்படி கேளுங்க. மக்கள் கேட்கணும். ஒரு ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு 1008 கேள்வி கேட்கிறோம். ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நம்ம 1008 கேள்வி கேட்கிறோம், 1008 வாதாடுறோம். கீரை போய் சந்தையில கீரை எடுத்தோம்னா ஏன் தலையெல்லாம் ஓட்டையா இருக்கு, ஏன் புழுவு பிடிச்சிருக்கு, ஏன் அங்க முட்டை இருக்கு, ஏன் வாடி இருக்கு, எல்லாமே கேட்க தெரியுது. நம்ம 5 நிமிஷம் பயன்படுத்தக்கூடிய 5 நிமிடங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு நாம் 1008 கேள்விகள் கேட்கிறோம். 5 வருடம் நம்மை ஆளும் அரசியலுக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அடிமாட்டு விலை போய் ஒரு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் எங்க வாழ்க்கையும் சேர்ந்து அழிக்கிறீங்க. இது அண்ணன் செந்தமிழன் சீமான் அனைத்து மேடைகளிலும் சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒரு அதிகாரமற்ற வலிமையற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். காரணம், நம்ம கையில் அதிகாரம் இல்லை, நாம எதையும் செய்ய முடியாது. இப்படி கத்திட்டு சாக வேண்டியதா, கத்த வேண்டியதா, தெருவா கத்த வேண்டியதா. கேட்கிறவன் கேட்கிட்டு, போடுறவன் போட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். நாளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை மாறுமானா மாறாது, மாற்றம் வராது. தலைவர் சொல்லக்கூடிய ஒரே சொல் என்ன தெரியுமா? வலிமையான சொல் என்ன தெரியுமா? மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். நான் மாறிட்டேங்க, நான் திருந்திட்டேங்க, போய் ஓட்ட போடு. விவசாய சின்னத்தை பார்த்து ஓட்ட போடணும். விவசாய சின்னத்தை ஓட்டு போட்டு விவசாய சின்னத்தை வெற்றியடைய வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களின் குரலாக எளிய பிள்ளைகள் அங்கே கேள்வி கேட்டு நிற்பார்கள். உங்களின் வடிவமாக, உங்களின் மனதின் மனதாக அங்கே நின்று வாதாடி உங்களுக்கான உரிமைகளை பெற்று தருவார்கள். சட்டமன்றத்துல, பாராளுமன்றத்துல நமக்கான உரிமையை பேசாம நாம எப்படி ஒரு எதிர்கட்சிங்கிறது, நமக்கு எதிர்கட்சிய அதாவது ஆளுங்கட்சியில செயல்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி நமக்கான உரிமைகளுக்காக அவங்க துணை நின்று எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல இருந்துட்டு எதையுமே பேசாம இங்க 3வது கட்சியாக, மாபெரும் வெற்றி கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் எல்லா இடத்துலையும் எதிர்த்து எதிர்கட்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். மக்களோட மக்களா தோளோடு தோள் கொடுத்து எந்த போராட்டத்திலையும் போய் மக்களுக்கு கூட நின்று உறவுகளோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு
அவங்களுக்காக போராடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இப்படியே நாம போயிட்டே இருந்தோம்னா நமக்கான அரசியல் மாற்றங்கிறது இங்க நடக்காது. அடிமை அரசியலுக்குள்ளதான் வாழ்ந்து சிக்குண்டு இங்கே சாக்கடை அரசியல் சாக்கடைன்னு சொல்லி அந்த சாக்கடைகளே புழுவாக நெளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு சாக வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா போயிடும். இப்ப படித்த பிள்ளைகள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் நிறைய பேர் வந்துட்டீங்க. உங்களுக்கெல்லாம் செல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் புரியும் என்ன மாதிரி ஆட்சி நடக்குது, என்ன மாதிரியான கொடுமைகள் நடக்குது, என்ன மாதிரியான இங்க அரசியல் போக்கு இருக்குது. அரசியல் செய்திகளை உற்று நோக்கினாவே தெளிவா தெரியுது. டெல்லியிலிருந்து வந்த எஜமான் இங்கே விளையாட்டுகளுக்கும் நலத்திட்டங்களுக்கும் போய் பார்க்கிறாரு. சரி, பாராட்டுதலுக்குரிய விடயம். இங்கே மக்கள் பெருவெள்ள மழையினால் பெருமழையின் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டு வீடு இழந்து, பொருள் இழந்து, தூக்கம் இழந்து, உடைமைகள் இழந்து இங்கே போராடி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் உருவாகிறது, உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள், உதவிகள் இங்கே வேண்டியதாக உள்ளது, எப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்துள்ளீர்கள், எந்த விவரமும் கேட்டறியல. அவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இங்கே இருக்கிறது. எதையும் பேசக்கூடாது. எதை பேசினாலும் கேஸ். மீம்ஸ் போட்ட பையன் சும்மா ஒரு கருத்து சுதந்திரமா ஒரு மீம்ஸ் போட்டான், உடனடியாக அவன் உள்ள. ஆனா இதே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா, படுகொலை, பச்சை படுகொலை, நாம் தமிழர் கட்சி உறவு சார்ந்த நடந்துச்சு. தலைமறைவா இருந்தாரு, கோர்ட்ல போய் சரண் அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப தலைமறைவா இருந்தவரை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் மீம்ஸ் போட்டோன்னே தேடி போய் அவரை கைது செய்து அவரை உள்ளே போடுகிறீர்கள். கொலை செய்தவன் தலைமறைவு, அவரை கைது செய்யவில்லை, அவராக சரணடைகிறார் பல நாட்களுக்கு பிறகு. அப்போ இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாக இந்த அரசியல் எப்படி நடக்கிறது, யாருக்கான அரசியலாக இருக்கிறது அப்படின்னு தெரியுதா? அந்த சகோதரர் சேவியர் குமார் யாருக்காக போராடினாரு? அவர் ஏதாச்சும் இனவாதம் பேசினாரா அல்லது தீவிரவாதம் பேசினாரா? எந்த வாதம் பேசல. அவரு டெண்டர்ல முறைகேடு நடக்கிறதையுமே அவங்க மதத்தில் வழிபாட்டு தளத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கணக்கு சரிவராத காமிக்கப்படாத சூழ்நிலையில் இதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை தட்டி கேட்டு அதுக்கு மனு கொடுத்து முறையாக அந்த தவறை சுட்டி காட்டி மக்களிடத்தில் தோல் இருந்து காட்டியிருக்கிறாரு. அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார், பச்சை படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக அவருடைய மனைவி செய்து வந்த ஆசிரியர் வேலைக்கு பல இடர்பாடுகள், அவரை பணியிடை நீக்கம் செய்வது, இந்த மாதிரியான வேலைகள், இதுக்கும் அவரு சேவியர் குமார் ஐயா அரசு ஊழியர். அப்ப இங்க எப்படிப்பட்ட அரசியல் போக்கு நிகழ்கிறது? உண்மையாலும் மனசாட்சி தொட்டு நீங்களே கேட்டுக்குங்க. மலையை வெட்டி எடுத்துட்டா மலையை மீண்டும் உருவாக்க முடியுமா? ஆற்று மணல் ஒரு இன்ச்சு ஆற்று மணல் உருவாக 100 வருடங்கள் ஆகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதையெல்லாம் டிப்பர் லாரியில ஒரு நாளைக்கு 50 லாரி 60 லாரின்னு அள்ளிட்டு போனா ஆறு செத்து போச்சு. ஆறு எப்படி செத்து போச்சு? எப்படி சொல்றீங்க? ஆறை சுற்றி இருக்கக்கூடிய பனை மரங்களும் தென்னை மரங்களும் தாவரங்களும் செத்து விடுகின்றன. அப்போ ஆறு செத்து போச்சு. அதை சுற்றியுள்ள நீர்நிலையை சுற்றியுள்ள அந்த தாவரங்கள்
மரங்கள் இறக்கிறது அப்படின்னா அது தண்ணி இல்லாம அதற்கு தேவையான உணவு இல்லாம சாகுதுன்னு அர்த்தம். இப்ப தண்ணி இல்லைன்னா இங்க ஆற்றுல இருக்கக்கூடிய மணல் இல்லாதனால அங்க நீர் சேமிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படியே ஓடிடுது தண்ணி. உலகிலேயே சிறந்த வடிப்பான் அப்படின்னு பார்த்தா மணல்னு சொல்றாங்க. மணல் படுகை தண்ணி அப்படியே வடிச்சு நல்ல நீரா நிலத்துக்கடி அனுப்புது. ஓடுற தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சி தேக்கி வச்சு அது உள்ள நிலத்துக்கடியை அனுப்புது. அப்போ அருகில் இருக்கக்கூடிய மரங்கள், அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், நீர்நிலைகள்னால நல்ல பச்சை பசேல்னு நல்ல செழிப்பாக வளருது. இதனால நமது உணவு தேவைகள் போதுமான அளவு நிறைவடையுது. இப்ப இது செத்து போச்சு, இந்த தாவரங்கள் செத்து போச்சு, நிலத்தடி நீர் இல்லை அப்படின்னா நமக்கு குடிப்பதற்கும் நீர் இல்லை. தாவரங்களுக்கு தேவையான வேளாண்மை செய்யக்கூடிய உழவர்களுக்கு தேவையான நீரும் இல்லாம போய் வற்றி போய் இங்க இருக்கக்கூடிய நிலங்கள் விரிசல் விட்டு பாலைவனமாகிவிடும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கொள்கையுடைய கட்சியை நம்ம ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா உற்று நோக்கணும். எது இல்லாம இருந்துடலாம், இந்த தொழில்நுட்பம் இல்லாம கூட இருந்துடலாம். இன்டர்நெட்டு, செல்போனு, ஃபேனு, லைட்டு இல்லாம இருந்துடலாம். சோறு இல்லாம இருக்க முடியுமானா யோசிச்சு பார்க்கணும். ஒரு நிமிடம் சோறு திங்கிறப்ப நமக்கு சட்டை வாங்கி தந்த, நமக்கு பேனா வாங்கி தந்த, நமக்கு சின்ன சின்ன கிஃப்ட், பர்த்டேவுக்கு, பிறந்த நாளுக்கு, நமக்கு ஏதாச்சும் கல்யாண தினத்திற்கு இந்த நமக்காக ஒரு சின்ன பரிசு தந்த நண்பர்களையும் உறவுகளையும் எவ்வளவு நம்ம நினைத்து பார்க்கிறோம். நமக்காக உதவி செய்தவர்கள் எவ்வளவு நினைத்து பார்க்கிறோம். ஒரு நிமிடம் அந்த சாப்பிட்றப்ப, வாயில சோத்த போடுறப்ப விவசாயி நினைச்சு பார்த்திருந்தோம்னா உண்மையாக விவசாய சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க. அப்போ இங்க ஒரு மாற்றம் தேவை. அதுவும் சாதாரண மாற்றம் இல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம் தேவை. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, அதுவும் பெண்மையை போற்றி பாதி பெண்கள் பாதி ஆண்கள் அப்படின்னு 40ல் 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படி அண்ணன் பாதிக்கு பாதி சமமா, இங்கெல்லாம் வாயில பேசுவாங்க சம உரிமை, பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி. ஆனா அண்ணன் செயல்ல காமிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு நமக்கான உரிமையை, நமக்கான ஆட்சி அதிகாரத்தை நம்ம மீட்டெடுத்து நமக்காக நாமே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்க உறுதியேற்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். நாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுதான் இந்த காணொளியோட மிகப்பெரிய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.